ஹாய் ஆல் எல்லாருக்கும் வணக்கம். இது ஐப்பசி பௌர்ணமி அன்றைக்கி எடுத்தது. கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால வீடியோ எடிட் பண்ணவே முடியல. அன்றைக்கி வந்து பயங்கரமான கழுத்து வலி, சுளுக்கு பிடிச்சிருந்தது கழுத்து. கோயிலுக்கே நல்லா போகவே முடியல, மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கோயிலுக்கு போக முடியல. அன்னாபிஷேகம் அப்படின்னும் அதுவும் கும்பகோணத்தில் மகாமங்கலம் சுற்றி ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் போக முடியலன்னு மனசு ரொம்ப வருத்தமாக இருந்தது. அதே மாதிரி ஒரு 2 to 3 months சத்யநாராயண பூஜையுமே வீட்டில் பண்ண முடியல. ஐப்பசி அன்னாபிஷேகத்தை அன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு சத்யநாராயண பூஜை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக பூஜை பண்ணணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்தது. வீட்டில் எதுவுமே நெய்வேத்தியம் கூட பண்ண முடியல, கழுத்து பெயினாதனால. ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு சிம்பிளாக பூஜை ரூம்லேயே வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டேன். எப்போதுமே கீழே மணை போட்டு அதில் பச்சரிசி நிரப்பி அப்படி தான் சாமி கும்பிடுவேன். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். சத்யநாராயண பூஜை எப்படி பண்ணலாம், பூஜை பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன நல்லது நடக்குதோ அப்படின்றதுலாம். அந்த சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு கதை கேட்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த பூஜையோட மெயின் பார்ட்டே அந்த கதை கேட்குறது தான். ஸோ கதையில் கேட்டு முடிச்சுட்டு அப்புறம் ஜோதி டிவியில் லைவும் வந்து பார்த்துட்டேன். பட் கோயிலுக்கு போக முடியலன்னு மனசு ஒரு மாதிரி ஏக்கமாகவே இருந்தது. பக்கத்தில் இருக்க முருகர் கோவிலில் அன்னாபிஷேகம் பண்ணியிருந்தாங்க. தங்கச்சி கோவிலுக்கு போயிருந்தாங்க, அவங்க தான் எனக்கு வீடியோவும் ஃபோட்டோஸும் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபோட்டோ மூலமாவது சாமியை பார்த்துட்டேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியும் எனக்கு கிடச்சிது. இன்றைக்கிட்டே எனக்கு அப்படி தான் போணுச்சு. நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.